குருப்யோ நமஹ நமோ நமஹ. வெல்கம் டு செஷன் 13. 12ல் நம்ம பிராத்தக் சந்தியா உபஸ்தானம் பார்த்தோம், சூரிய உபஸ்தானம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இங்கே மாத்தியானிக சந்தியா உபஸ்தானம் பார்க்க போகிறோம். அதுக்கு ஆதித்ய உபஸ்தானம்னு பேர். முதல்ல மந்திரத்தை பார்க்கலாம். இதில் என்னன்னாக்க இந்த மந்திரத்தில் பஷ்யேம சரதசதம் அப்படின்லாம் வரும், ஜீவேம சரதசதம். அப்போ சொல்லும்போது நம்ம சூரியனை பார்க்கணும். அந்த வருண பாச முத்திரைன்னு இருக்குது. இப்படி கையை அப்படி வரல வச்சுட்டு இது ரெண்டையும் விரிச்சிட்டு இந்த ஓட்ட வழியாக சூரியனை பார்க்கணும். இது வர்ணபாச முத்திரை. அந்த பஷ்யேம சரதசதம் சொல்லும்போது சூரியனை பார்க்கணும். ஜோக்ஸ சூரியம் திருஷே அப்படின்னு வரும். முதல்ல மந்திரத்தை பார்க்கலாம், அப்புறம் அதை ஒரு 7 பாகமாக பிரிச்சுண்டு அன்வயம் பண்ணி அர்த்தத்தை பார்க்கலாம். ஆசத்தியேன ரஜசா வர்த்தமானோ நிவேஷயன் அமிர்தம் மர்த்தியஞ்ச இரண்யேன சவிதா ரதேனா தேவோ யாதி புவனா விபஷ்யன் உத்வயம் தமசஸ்பரி பஷ்யந்தோ ஜோதிருத்தரம் தேவம் தேவத்ரா சூரியனகன்ம ஜோதிருத்தமம் உதித்தயம் ஜாதவேதசம் தேவம் வகந்தி கேதவக திருஷே விஸ்வாய சூரியம் சித்திரம் தேவானாம் உதகாதனீகம் சக்ஷுர்மித்ரஸ்ய வருணஸ்யாக்னேஹ ஆப்ராத்யாவா பிருத்திவி அந்தரிக்ஷகம் சூரிய ஆத்மா ஜகதஸ்தஸ்து சக்ஷ தக் சக்ஷுர்தேவகிதம் புரஸ்தாத் சுக்கரமுச்சரத் பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் நந்தாம சரதசதம் மோதாம சரதசதம் பவாம சரதசதம் ஸ்ருண்வாம சரதசதம் பிரப்ரவாம சரதசதம் அஜிதாசாம சரதசதம் ஜோக்ஸசூரியம் திருஷே யா உதகான் மகத்தோர்ணவாத் விப்ராஜமானஸ் சரீரஸ்ய மத்யாத் சமா விருஷபோ லோகிதாட்ச சூரியோ விபக்ஷின் மனசா புனாத்து. முதல் போர்ஷன் ஆ சத்தியேன ரஜசா வர்த்தமானோ நிவேஷயன் அமிர்தம் மர்த்தியஞ்ச ஹிரண்யேன சவிதா ரதேனா தேவோ யாதி புவனா விபஷ்யன். சவிதா தேவக, சவிதா தேவகனக சூரிய தேவன், சத்தியேன நித்தியேன நிலை எப்போதும் இருக்கிறவன், ஆன்மஜோதியாலும் ரஜசா கண்காணும் பிரகாசத்தாலும் ஆவர்த்தமானக உதயம் அஸ்தமனம் என்று திரும்ப திரும்ப வந்து கொண்டு அமிர்தம் தேவ உலகினரையும் மர்த்தியம் ச மனித உலகினரையும் நீவேஷயன் பொருத்தமான காலத்தில் பிரகாசித்து, அதாவது அந்தந்த லோகங்களில் விவகாரம் நடக்குமாறு செய்து, புவனா உலகங்களை விபஷ்யன் பார்த்து கொண்டு, ஹிரண்யேன ரதேன பொன்னால் செய்யப்பட்ட தேரின் மூலம் ஆ யாத்தி வருகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த இதுக்கு சூரிய தேவன் நித்தியம் ரெகுலராக ஆன்மஜோதியாலும் கண்காணும் பிரகாசத்தாலும் உதயம் அஸ்தமனம் என்று திரும்ப திரும்ப வந்து கொண்டு தேவ உலகினரையும் மனித உலகினரையும் பொருத்தமான காலத்தில் பிரகாசித்து, அதாவது அந்தந்த லோகங்களில் விவகாரம் நடக்குமாறு செய்து உலகங்களை பார்த்து கொண்டு பொன்னால் செய்யப்பட்ட ரதத்தின் மூலம் வருகிறார். இது 1வது பாஷை. இப்போ 2வது போகலாமா? உத்வயம் தமசஸ்பரி பஷ்யந்தோ ஜோதிஹி உத்தமம் அல்லது ஜோதிருத்தரம் தேவம் தேவத்ரா சூரியனகன்ம ஜோதிருத்தமம். திரும்ப சொல்கிறேன். உத்வயம் தமசஸ்பரி பஷ்யந்தோர் ஜோதிருத்தரம் தேவம் தேவத்ரா சூரியனகன்ம ஜோதிருத்தமம். வயம் நாங்கள், தமசஸ்பரி, தமசஸ்பரினா இருளை விழுங்கிக் கொண்டு, ஓகே. உத்தரம் ஜோதிகி உயர்ந்த ஜோதி வடிவானவர், தேவத்ரா தேவர்களின் நடுவில் உள்ள, தேவம் சூரியம் சூரிய தேவனை, உத்பஷ்யந்தக பார்த்து கொண்டிருக்கிற, உத்தமம் ஜோதிகி உத்தமமான ஆன்ம ஜோதியை அகன்ம அடைந்தவர் ஆகவும் நாங்கள் இருளை விளங்கிக் கொண்டு உயர்ந்த ஜோதி வடிவானவராயும் தேவர்களின் நடுவில் உள்ள சூரிய தேவனை பார்த்து கொண்டிருக்கிற
உத்தமம் பார்த்து கொண்டு உத்தமமான ஜோதியை அடைந்தவர்கள் ஆவோம். இது ரெண்டாவது. ஓகே. அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறான்? நாம் இருளை விழுகிண்டு கொண்டு உயர்ந்த ஜோதி வடிவான தேவர்களின் நடுவில் உள்ள சூரிய தேவனை பார்த்து கொண்டு உத்தமமான ஆன்ம ஜோதியை அடைந்தவர் ஆவோம். மூணாவது போலாம். உதித்தயம் ஜாதவேதசம் தேவம் பகந்தி கேதவக திருஷே விஸ்வாய சூரியம். கேதவக கிரணங்கள் ஆகின்ற குதிரைகள். கியம் பிரசித்தமான, ஜாதவேதசம் அனைத்தையும் அறிகின்ற, சூரியம் தேவம் சூரிய தேவனை, விஸ்வாய திருஷே உலகத்தினர் தரிசனத்துக்காக, உத்வகந்தி மேல் நோக்கி எடுத்துச் சொல்கின்றன. இந்த கிரணங்களாகிய குதிரைகள் அந்த பிரசித்தமான அனைத்தையும் அறிகின்ற சூரிய தேவனை உலகோரின் தரிசனத்துக்காக மேல் நோக்கி எடுத்துச் செல்கின்றன. மீன்ஸ் இஸ் சன் இஸ் ரைசிங், அது சொல்கிறேன். 3. அப்புறம் 4 சித்திரம் தேவானாம் உதகாதனீகம் சக்ஷுர் மித்ரஸ்ய வருணஸ்ய அக்னேஹே. மித்ரஸ்ய வருணஸ்ய அக்னேஹே, மித்ரனுக்கும் வருணுக்கும் அக்னிக்கும், சக்ஷுகு கண் போன்றவரும், தேவானாம் கிரணங்களின், சித்திரம் பல நிறங்களுடன், அநீகம் கலெக்ஷன் அது குரூப்பு. ஓகே. மண்டலம். உதகாத் உதிக்கின்றது. என்னது? மித்திரனுக்கும் வருணுக்கும் அளிக்கும் அக்னிக்கும் கண் போன்றவரும், கிரணங்களின் பல நிறங்களுடன் கூடிய சைனியங்கள் போலிருக்கும் சூரிய மண்டலம் உதிக்கின்றது. இது 4வது. 5வது ஆப்ராத்யாவா பிருத்திவி அந்தரிக்ஷகம் சூரிய ஆத்மா ஜகதஸ் தஸ்துஷஷ்ச ஜகதஸ்தஸ்துஷஷ்ச. திரும்ப சொல்கிறேன். ஜகதஸ் தஸ்துஷக்ஷ. 5வது சூரியக அந்த சூரிய மண்டலத்தில் உள்ள சூரியன், ஜகதக அசையும் பொருள்களை உடைய, தஸ்துஷக ச மற்றும் அசையா பொருட்களை உடைய, ஆத்மா ஆத்மாவாகிய சூரியன் பரமாத்மா, தியாவா பிருத்திவி அந்தரிக்ஷகம் சொர்க்கத்தை பூமியை மற்றும் நடுவழியையும் ஆப்ரா வியாபிக்கின்றான். ஸோ அந்த சூரிய மண்டலத்தில் உள்ள சூரியன் அசையும் பொருள்களுடைய மற்றும் அசையாய பொருள்களுடைய ஆத்மாவாகிய சூரிய பரமாத்மா சொர்க்கத்தையும் பூமியையும் மற்றும் நடுவழியையும் வியாபிக்கிறான். அந்த சூரியன் எல்லாத்தையும் வியாபிக்கிறான். ஓகே. மித்திரனுக்கும் வருணுக்கும் அக்னியும் கண் போன்றவரும், கிரணங்களின் பல நிறங்களுடன் கூடிய சைனியங்கள் போலிருக்கும் சூரிய மண்டலம் உதிக்கிறதுன்னு பார்த்துட்டோம் முன்னால். இப்போ இங்கே அந்த மண்டலத்தில் உள்ள சூரியன் அசையம் மற்றும் அசையா பொருள்களுடைய ஆத்மாவாகி அவன் சூரியன் சொர்க்கத்தையும் பூமியையும் நடுவழியும் வியாபிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 5வது. இந்த 4, 5 சேர்ந்து அர்த்தம் சொல்லிட்டேன். இப்போ 5வது மட்டும் பார்க்கணுன்னா, அந்த மண்டலத்தில் உள்ள சூரியன் அசையம் மற்றும் அசையா பொருள்களுடைய ஆத்மாவாகி அவன்னா சூரியன் சொர்க்கத்தையும் பூமியையும் நடுவிலையும் வியாபிக்கிறான். இப்போ 6வது போகுமா? தக் சக்ஷுர் தேவகிதம் புரஸ்தாத் சுக்கரமுச்சரதே பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் நந்தாம சரதசதம் மோதாம சரதசதம் பவாம சரதசதம் சுடுவாம சரதசதம் பப்ரவாம சரதசதம் அஜிதாசயாம சரதசதம் ஜோக்ஸ சூரியம் திருஷே. இப்போ தான் சொன்னேன் இல்லையா, இந்த வர்ணபாச முத்திரை வச்சுக்கணும். இந்த மந்திரம் சொல்லும்போது இப்படி வச்சுட்டு சூரியனை பார்க்கணும். ஓகே. இதுக்கு என்ன? புரஸ்தாத் கிழக்கு திசையில் உள்ள, சுக்ரம் பரிசுத்தமாய், உச்சரத்து உதிக்கும், தேவகிதம் தேவர்களுக்கு நன்மை செய்யும், சக்ஷுகு கண் போன்றதுமான, தத் அந்த சூரிய மண்டலத்தை, சரதசதம் சரதசதம்னா சரதன்னா இந்த ஆட்டம் சீசன் இல்லையா, அந்த காலம் 100 ஆட்டம் சீசன் 100 வருடங்கள்னு அர்த்தம். சரதசதம்னா 100 வருடங்கள்னா எப்பொழுதும். பஷ்யேம பார்ப்போமாக, சரதசதம் ஜீவேம எப்போதும் வாழ்க்கையை நடத்துவோமாக, அப்புறம் சரதசதம் நந்தாம பொருட்களால் வாழ்வு செழிப்படைவோமாக, சரதசதம் மோதாம அந்த போகங்களால் சந்தோஷத்தை அடைவோமாக, அப்புறம் சரதசதம் பவாம, சரதசதம்னா சர்வஜ்ஞ பரபிரம்ம அனுகிரக பாத்திரம் பவாம. ஸோ அந்த
இப்போ கடவுளுடைய பாத்திரம் தகுதிக்கு அவங்களுடைய அனுகிரகத்தை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம பாத்திரம் ஆவோமாக. சரதசதம் சுருணவாமன்னு என்ன, இந்த பிரம்ம ஞானத்தெல்லாம் கேட்போமாக, சிரவணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் சரதசதம் பிரப்ரவாம, அப்போ எதெல்லாம் கற்றுண்டோமோ, ஆத்ம ஜானம் கடிச்சினோமோ, வேதாந்தத்தெல்லாம் கடிச்சோமோ, அதையெல்லாம் சிஷ்யர்களுக்கு அந்த தத்துவத்தை, பிரம்ம ஆத்ம தத்துவத்தை உபதேசிப்போமாக. சரதசதம் அஜிதாசியாம, அஜிதாசியாமன எந்திர சத்ருக்களாலும் ஜெயிக்கப்படாமல் இருப்போமாக. ச மேலும் ஜோக்குனா நீண்ட காலம், சூரியனை திருஷே பார்ப்போமாக. இதுக்கு என்ன அர்த்தம்? கிழக்கு திசையில் பரிசுத்தமாய் உதிக்கும் தேவதைகளுக்கு நன்மை செய்யும் கண் போன்றதுமான அந்த சூரிய மண்டலத்தை 100 இலையுதிர் காலம், அதாவது 100 வருடங்கள் எப்பொழுதும் பார்ப்போமாக. 100 வருடங்கள் எல்லா சம்பத்துக்களுடன் வாழ்க்கை நடத்துவோமாக. நல்ல குழந்தைகளுடனும் நல்ல சிஷ்யர்களுடன் 100 வருஷம் ஆனந்தமாக இருப்போமாக. அந்த போகங்களால் 100 வருஷம் சந்தோஷமாக இருப்போமாக. 100 வருடம் பரபிரம்மனின் அனுகிரகத்திற்கு தகுதியுடையவர்களாக ஆவோமாக. 100 வருடம் மகா வாக்கியம் அர்த்தத்தை கேட்போமாக. 100 வருடம் சிஷ்யர்களுக்கு பிரம்ம ஆத்ம தத்துவத்தை உபதேசிப்போமாக. 100 வருடம் வேதாந்தத்தை எதிர்ப்பவர்கள், தார்க்கிகள் மற்றும் சத்துருக்களாலும் ஜெயிக்கப்படாமல் இருப்போமாக. மீண்டும் நீண்ட காலம் சூரியனை, பரமாத்மாவை அடைவதற்கு, ஆத்மஞானம் அடைவதற்கு சாமர்த்தியம் உள்ளவராக ஆவோமாக. இதுதான் இந்த 6வதோடு. அப்போ இந்த 7வதோடு கடைசியோடு பார்க்கலாமா? உதகான் மகத்தோர்ணவாத் விப்ராஜமான சரீரஸ்ய மத்யாத் சமா விருஷபோ லோகிதாட்ச சூரியோ விபக்ஷின் மனசா புனாத்து. இது அன்வயம் பண்ணலாமா? எந்த சூரியன், மகத்தக சிறப்பான, அர்ணவாத் சமுத்திரத்தின், சரீரஸ்ய மத்தியா ஜலத்தின் நடுவிலிருந்து, விப்ராஜமானக விசேஷமாக பிரகாசித்து கொண்டு, உதகாத் உதித்தாரோ சக அந்த சூரியன், விருஷபக விரும்பியதை கொடுப்பவன், லோகித அக்ஷக சிவந்த கண்களையுடையவனும், விபஷ்யத் எல்லாவற்றையும் அறிந்தவன், மனசா மனதால், எண்ணத்தால், மாம் என்னை புனாத்து புனிதமாக்கட்டும். எந்த சூரியன் சிறப்பான சமுத்திரத்தின் ஜலத்தின் நடுவிலிருந்து விசேஷமாக பிரகாசித்து கொண்டு உதித்தாரோ அந்த சூரியன் விரும்புவதை கொடுப்பவராகவும் சிவந்த கண்களை உடையவரும் எல்லாம் அறிந்தவரான சூரியன் எண்ணத்தால் என்னை புனிதமாக்கட்டும். இதுதான். இது கொஞ்சம் பெரிய மந்திரம். ஸோ இன்னொருத்தர் இந்த மந்திரத்தை சொல்கிறேன், அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆசத்யேன ரஜசா வர்த்தமானோ நிவேஷயன் அமிர்தம் மர்த்தியஞ்ச இரண்யேன சவிதா ரதேனா தேவோ யாதி புவனா விபஷ்யன் உத்வயம் தமசஸ்பரி பஷ்யந்தோ ஜோதிருத்தரம் தேவம் தேவத்ரா சூரியமகன்ம ஜோதிருத்தமம் உதித்தயம் ஜாதவேதசம் தேவம் வகந்தி கேதவக திருஷே விஸ்வாய சூரியம் சித்திரம் தேவானாம் உதகாதனிகம் சக்ஷுர்மித்ரஸ்ய வருணஸ்யாக்னேஹ ஆப்ராத்யாவா பிருதிவி அந்தரிக்ஷகம் சூரிய ஆத்மா ஜகதஸ்தஸ்து சக்ஷ தக்ஷுர்தேவகிதம் புரஸ்தாத் சுக்ரமுச்சரதே பஷ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் நந்தாம சரதசதம் மோதாம சரதசதம் பவாம சரதசதம் ஸ்ருடுவாம சரதசதம் பிரப்ரவாம சரதசதம் அஜிதாசாம சரதசதம் ஜோக்ஸ சூரியம் திருஷே ய உதகான் மகத்தோர்ணவாத் விப்ராஜமான சரீரஸ்ய மத்யாத் சமா விருஷபோ லோகிதாக்ஷஸ் சூரியோ பக்ஷின் மனசா புனாத்து. ஸோ இந்த மத்தியானத்தில் உள்ள உபஸ்தான மந்திரம் எடுத்து அடுத்த செஷனில் சாயங்காலத்தில் உள்ள உபஸ்தான மந்திரத்தை பார்க்கலாம். தேங்க்யூ.